சுனிதா வில்லியம்ஸ் குறித்து இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்த கருத்துக்களை இப்ப பார்க்கலாம். விமான பயணம் மாதிரி தான் விண்வெளி பயணம் ஆயிட்டு இருக்கு. இப்போ சர்வதேச விண்வெளி மையத்துக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு விண்கலம் போயிட்டு வந்து அதற்கு தேவையான எரிபொருள் கொடுக்கறதா இருக்கலாம். அதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க முதல்ல 4 மாதம் 5 மாதம் இருக்கிறாங்க, அவங்கள மாற்றி அடுத்தவங்க போகிறது. இந்த பயணம் வந்து இதாக நடக்கிறதா. அப்படி வர்றதுல இதுவரைக்கும் ரஷ்யாவிலேருந்து போகிறவங்க இருந்தாங்க, அதே மாதிரி நாசாவிலேருந்து போகிற மாதிரி இருந்துச்சு, எலான் மாஸ்கோட டிராகன் இருந்துச்சு. இது கூட சேர்ந்து தான் போயிங் இன்னொரு கலன் வந்துச்சு. அந்த கலனுடைய பயிற்சி நடக்கும் பொழுது தான் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பயிற்சி விமானியாக தான் போகிறாங்க. அவங்க அதாவது டெஸ்ட் பைலட் அப்படிங்கும்போது அவங்க தான் லீடிங் அது மாதிரி வரும். அதான் டெஸ்ட் பண்ணுறவங்க, அவங்கள டெஸ்ட் பண்ணுறதில்ல, டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க போகிறாங்க. அப்போ போகும்பொழுது ஏற்பட்ட சில கோளாறுனால அதை சரி பண்ணி அவங்க இணைஞ்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அதே வகையில் திரும்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு பல கேள்வி இருந்ததுனால ஆள் இல்லாத கலனா திரும்பி வந்துச்சு. இப்போ ஆள் கலனா திரும்பி பத்திரம் வந்துருச்சு. இப்போ முதல்லயே இந்த மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை போகக்கூடிய கலன்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய திட்ட வரையறை இருக்கும். அந்த திட்ட வரையறை கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னே பண்ணியிருப்பாங்க. அதனால தான் சுனிதா வில்லியம்ஸ் இருந்தாலும் கூட அதுக்கு முறை 2-3 முறை போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சகஜமாக போயிட்டு வந்தது தான். அதே மாதிரி தான் இப்போ அதற்கான நேரம் வந்தங்காட்டி அதே போயிட்டு வர கலனில் தான் அவங்க திரும்பி வர்றாங்க. அந்த வகையில் நாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு விமானம் ஏற சமயத்தில் அந்த விமான கோளாறு அப்படிங்கிறனால தடப்பட்டுருச்சு. ஆனால் அடுத்த விமானம் உடனே ஏற முடியாது. நான் அதுக்காக ரிசர்வ் பண்ணவங்க இருப்பாங்க, அதுக்கடுத்து ரிசர்வ் பண்ணிருப்பாங்க. எந்த விமானம் கிடைக்குதோ அது கடிச்சு வரணும். அப்படி வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். உறவினர்களாக இருந்தோம்னா அந்த விமானத்தை வர வேண்டிய இந்த விமானம் தள்ளி வந்துருச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது மாதிரி வரும் சூழ்நிலை தான் நான் பார்க்குறேன். இதையும் கூட பார்த்தீங்கன்னா இதை விட அதிக நாட்கள் சுனிதா வில்லியம்ஸ் இதை விட அதிக நாட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கூட போனவங்களும் அவங்களும் இன்னொருத்தர் போனார் இல்லையா, அவரும் இவங்க கூட இருந்திருக்காங்க. இதை தாண்டி சுனிதா வில்லியம்ஸே இதை விட அதிக நாட்கள் முதல்ல இருந்திருக்காங்க. இது எல்லாம் தாண்டி இவங்க போய் சில நாட்கள்லேயே அந்த சர்வதேச விண்வெளி மையத்துக்கான கமாண்டராக இவங்க தான் நியமிச்சாங்க. கடைசி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்ன வரைக்கும் கூட அவங்க அந்த பொறுப்பில் இருந்தாங்க. அந்த பொறுப்பில் மற்ற 7 பேருக்கு தலைமை தாங்கி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடல்நலமும் உள்ளமும் சிறப்பாக இருந்த காட்டி தான் அவங்க இருந்திருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி நான் பார்க்கல. அதாவது மனிதர்கள் அதிகமாக ஆண்கள் தான் அதிகமாக விண்வெளி பயணத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி பெண்களால் முடியுமா அப்படிங்கிற பரிசோதனை வந்த பொழுது சுனிதா வில்லியம்ஸ் போன்றவங்க அவங்க காமிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு முறை கூட அதிகமாக என்ன தனியொரு மனிதன் யாருக்குமே இப்போ விமானம் ஏறப்போற சமயத்தில் நிறுத்தி வச்சுட்டு அடுத்த விமானம் 9 மாதம் பண்ணால் யாருக்குமே ஒரு மனமனைதாக இருக்கும். அதை தாண்டி அவங்க வந்துட்டாங்க. இந்த அதாவது அந்த இடத்துல என்ன நிகழுமோ அதை தாண்டி இன்னொரு மன உளைச்சல் இருக்கும், அதையும் தாண்டி அவங்க வந்திருக்காங்க. அந்த விஷயத்தில் வரும்பொழுது கிட்டத்தட்ட என்ன பொறுத்தளவுக்கு திரும்ப சொல்ற மாதிரி ஒரு விமான பயணம் மாதிரி இப்போ உருவாகிட்டு இருக்கு. இது வழக்கமாக இருக்கிறது தான். என்ன இப்போ எப்படி இங்கே வந்து மனுஷன் ஒரு இடத்துலயே இருந்தால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், தினமும் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யணும், தூங்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அதே மாதிரி தான் அங்கே வந்து நம்ம எப்பவும் பண்ண மாதிரி உடற்பயிற்சி செய்ய முடியாது. ஈர்ப்பு விசை இருக்கிற இடத்துல நீங்கள் நிற்கிறதே ஒரு உடற்பயிற்சி, நடக்கிறது உடற்பயிற்சி. அதே மாதிரி ஒரு எடையை தூக்கணும்னு உடற்பயிற்சி. விண்வெளியில் எடை அப்படிங்கிறது ஒன்று இல்லை. எடை இல்லாத ஒரு இடத்துல வந்து நீங்கள் எடை தூக்கினாலும் அது அப்படியே இறகுமாறு தான் வரும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பயிற்சிகள் பலதும் இருக்கு. அந்த பயிற்சிகளை அவங்க பண்றாங்க. அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட ஒரு மராத்தான் ஓட்டத்துக்கு எப்படி போக முடியும் அப்படிங்கிற வகையில் அவங்க இழுத்து பிடிச்ச ஒரு இது மாதிரி இருக்கும். அதை தாண்டி அவங்க ஓடுவாங்க. அதை தாண்டினா அந்த இழுப்பு ஒரு ரப்பர் மாதிரி எலாஸ்டிக் மாதிரி இருக்கு. அதை தாண்டிட்டு அவங்க ஓடும் பொழுது ஒரு மராத்தான் ஓடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வகையில் இதுவரைக்கும் மராத்தான்ல ஒரு சாதனை புரிந்த விண்வெளியில் சாதனை புரிஞ்சவங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் தான். அந்த அளவுக்கு அவங்க உடல் தகுதி உள்ளவங்க தான். ஆனால் அதே மாதிரி தூங்குவதுங்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதாவது யூடியூப் பண்ணங்க தெரியும், விண்வெளியில் ஒரு நாள் எப்படி இருக்கும், ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு பாடமாகவே எடுத்தவங்க தான் சுனிதா வில்லியம்ஸ். உலகளவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் சேர்ந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடம், காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து உடல் உபாதைகள், தூக்கம், இது எல்லாமே எப்படி பண்ண முடியும், ஒரு பெண்ணுக்கு எப்படி பண்ண முடியுங்கிறத மிக சிறப்பாக அவங்கள காமிச்சிருக்காங்க. அதனால மற்றவங்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவில் இருப்பவங்க சுனிதா வில்லியம்ஸ். ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் அது முக்கியமானது. அப்படி இருக்க வகையில் அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குமா நான் நினைக்கல. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.